தன்னோட அம்மாவ ரேவதி அதாவது தன்னோட அம்மா ரேவதி இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இந்த எஸ்எஸ்கேவுக்கு காட்டணும் அப்படின்ற மாரி பயங்கரமான ஆர்வம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு எந்த அளவுக்கு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தான். அதாவது நம்ம கௌதம அனாதை அப்படி இப்படின்ற மாரி சொல்லி. யாருக்கா இருந்தாலும் இதுதான் தோணும். அதாவது இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலே, அவங்களுக்கு என் அம்மா உயிரோட தான் இருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, அவங்களுக்கு காட்டணும் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஒரு ஆர்வம் தான் இப்போ கௌதம்க்கும் வந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தினால இப்போ எவ்ளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு தெரியாது. ஆனா நம்ம இலக்கியாவுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இங்க சில சம்பவங்கள்லாம் சிறப்பா நடக்க ஆரம்பிச்சிருது. அதுலயும் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதிய பார்த்துட்டு பயங்கரமான அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம, "கௌதம் ரேவதியோட மகனா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம கௌதம்க்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆசையோட இவங்க தான் என்னோட அம்மா. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீ என்ன அனாதைன்னு சொல்லிட்டு கூப்பிடவே முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி ஒரு சிறப்பான சம்பவத்தையே செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கௌதம்க்கும் சந்தேகம் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவுக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம ரேவதி இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, கௌதம்க்கு தன்னோட அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படின்னும் தெரியக்கூடாது. அதே மாதிரி தன்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எஸ்எஸ்கேவுக்கு கௌதமோட அம்மா நம்ம ரேவதி தான் அப்படின்ற விஷயமும் தெரியக்கூடாது. அதாவது ரேவதியோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் தான் அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. அதுவும் இல்லாம இத சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்றாங்க. ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதியோட மகன் அப்படின்றது தெரிஞ்சிறவே கூடாது அப்படின்றதுக்காக, அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்துட்டு இருக்காங்க. ஓடி வர்றது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல இந்த எஸ்எஸ்கே கிட்ட நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இலக்கியாவும் அத பார்த்து பயங்கரமான அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம, "ரேவதி அத்த எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இத சரி செஞ்சுருங்க. எஸ்எஸ்கேவுக்கு மட்டும் கௌதம் தான் உங்க மகன் அப்படின்ற மாரி தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "இலக்கியா நீ எத பத்தியும் கவலைப்படாத. என் மகன காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன். இப்போ ஆட்டத்த மட்டும் பாரு. நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம எ அ ரேவதி இருந்துட்டு கத்திய எடுத்துட்டு போய் எஸ்எஸ்கேவோட கழுத்துல வச்சுக்கிட்டு, எஸ்எஸ்கேவ நல்லா மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. "என்ன எஸ்எஸ்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியுதா? இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். என்னோட மகன் கௌதம் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பயங்கரமா கத்தி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கத்திய வச்சு எதுக்காக மிரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என் புள்ள கௌதமோட விஷயத்துல நீ தலையிட்ட அப்படின்னா, கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம நம்ம ரேவதி கிட்ட, அதாவது "ரேவதி நீ வந்து இப்ப என்ன சொல்றது உண்மையா? கௌதம் தான் என்னோட மகனா? அதாவது உனக்கு பொறந்தவனா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு, "ஆமா, கௌதம் தான் என்னோட மகன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னோட மகன் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவும் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அவனோட அம்மாவா வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா இல்ல. அதனால நானே வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அம்மாவா இருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது கௌதம் வந்துட்டு என்னடான்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அனாதை கிடையாது. எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க நம்ம ரேவதி என்னடான்னா, அவன வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் புள்ளையா வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன அம்மான்னு கூப்பிடுவான். நான் அவன வந்து பார்த்தீங்கன்னா, புள்ளையா தான் பார்க்குறேன். அவன வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அனாதைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ஆதிகுணசேனனோட காதல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கௌதம்க்கு கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த எஸ்எஸ்கே குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ "உன்னோட மகன் எங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "என் மகனும் இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்ன அழிக்கிறதுக்காக என் மகன் கிளம்பி வருவான்." அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ கௌதம்க்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள நீ குடுத்தன்னு வையேன், ஏற்கனவே நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அதாவது நீ தாக்ஷாயணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் உண்மை சொல்லாம இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். என்ன அப்படின்னா
நீ வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்த அதாவது கௌதம் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து எல்லாமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாத்துனீங்களோ, அதே மாரி அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் பேருக்கே மாத்தி வைக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே நம்ம ரேவதிய கொன்னு போட்டுறலாம் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கன்ஃப்யூஷனாவே இருக்கு. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் வந்தத பார்த்துக்கலாம். நம்ம ரேவதிய முதல்ல தீர்த்து கட்டலாம் அப்படின்ற மாரி ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு இருந்துட்டு இருக்கு. எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கௌதம் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா வந்து ரேவதி தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, "கௌதம் நீ இனிமே அனாதை கிடையாது. நீ வந்து இப்ப உனக்கு அம்மா இருக்காங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கேவே அவன் வாயால சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்எஸ்கேவே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா இங்க எஸ்எஸ்கேவ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி வச்சிருக்க ஒரு விஷயம் தெரியாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கௌதம வந்து எந்த ஒரு காரணத்த கொண்டும் நீ சீண்டக்கூடாது. அப்படி சீண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீ நடு தெருவுல தான் நிக்கணும். கௌதம் காச்சு கூட வந்து பரவால்ல. அதாவது ஜானகின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ரேவதின்னு ஒரு அம்மா இருக்கேன். அடுத்ததா இலக்கியான்னு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்குன்னு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எல்லாமே புரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த இவங்கள அதாவது எஸ்எஸ்கேவ நல்லா மிரட்டி விடுறாங்க. அதுவும் கழுத்துல வச்ச கத்திய வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறதே கிடையாது. நான் இப்பவே நினைச்சேன்னா கூட, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன வந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் பண்ண துரோகத்துக்கு, எனக்கும் என் மகனுக்கும் பண்ண துரோகத்துக்கு, இங்கேயே உன்ன கழுத்த அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அது எனக்கு தேவை கிடையாது. நான் எப்படி 30 வருஷமா என் புள்ளைய பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தேனோ, அதாவது அந்த கஷ்டத்த எல்லாத்தையுமே நான் உனக்கு குடுக்க போறேன். அதுவும் இல்லாம நான் எந்த நேரத்துல தாக்ஷாயணி கிட்ட உண்மைய சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நீ பயங்கரமா பயத்துல இருக்கணும். அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ தாக்ஷாயணியோட ஃபோன் நம்பர் எடுத்து, நான் இப்பவே ஃபோன் பண்ணி தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லவா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. எஸ்எஸ்கே வந்துட்டு பயங்கரமா பயம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கௌதம் நீ வந்து பார்த்தீங்கன்னா அனாதைன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். உனக்கு 2 அம்மா இருக்காங்க, ஒரு பொண்டாட்டி இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்கிருந்து துண்ட காணோம், துணிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஓட ஆரம்பிச்சுறான். அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதமோட சந்தோஷத்த பார்க்கணும். உண்மையிலேயே அந்த சந்தோஷத்துக்கு எவ்ளோ விலை குடுத்தாலும் ஈடாகாது. அது மட்டும் இல்லாம அந்த சந்தோஷத்துக்கான எல்லையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே, நம்ம ஜானகி, அதாவது ரேவதி, அதுக்கப்புறம் இலக்கியா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பட் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, அதாவது உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்டின்ற விஷயம் மட்டும் கௌதம்க்கு தெரிய வந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா எந்த அளவுக்கு இப்போ வந்து சந்தோஷப்படுறாரோ, அத விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது இந்த மாரி கேடு கெட்டவனோட புள்ளையா இருக்கிறத விட செத்து போறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நினைப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு மனசே கேட்கல. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.